இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல நேற்று மாலை சென்னையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் களம் நிலவரம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகின்றது. நிதி கேட்டோம். சென்ற டிசம்பர் மாதம் சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஒன்றிய பிரதமரிடம் 6500 கோடி ரூபாய் நிதி வேண்டும் கொடுங்கள் என்று கேட்டார். அதுவும் கொடுக்கவில்லை. வெறும் 900 கோடி தான் கொடுத்தார்கள். அது மட்டும் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தது. அதில் ₹1 கூட தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஒதுக்கவில்லை. ₹1 மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய பெயரை கூடவே அந்த பட்ஜெட்டில் தவிர்த்தார்கள். ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற நம்முடைய மாநிலத்துடைய பெயர் அதில் இடம்பெறவில்லை. இன்றைக்கு உண்மை கொள்கையை திணிக்கின்றார்கள். ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் மீது மீண்டும் ஒரு இந்தி திணிப்பை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கின்றார்கள். இந்தி படித்தால் மட்டும்தான் உங்களுக்கான கல்வி நிதி உதவியை 2150 கோடி ரூபாயை விடுவிக்க முடியும், மாநிலத்துக்கு தர முடியும் என்றார்கள். இந்தி படித்தால் மட்டும்தான் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து விடும் என்று பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை நேரடியாகவே சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கண்டித்து நம்முடைய நிதி உரிமை அமைக்க வேண்டும், கல்வி உரிமை வேண்டும் என்றுதான் நேற்று சென்னையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடைய பிரச்சனை கிடையாது. இந்தியா கூட்டணியுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, அளித்திருக்கக்கூடிய அந்த வரியினை, நம்முடைய உரிமையை நாம் திரும்பி கேட்கின்றோம். அதை ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது. நேற்று ஆர்ப்பாட்டத்திலே கூட நான் பேசும்போது சொன்னேன், இப்போது ஆர்ப்பாட்டத்திலே ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த நிதியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்ட களத்திற்கு இறங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய நிதி உரிமையை, கல்வி உரிமையை நாங்கள் என்றென்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நேற்று கூறியிருக்கின்றோம். இது எங்கள் அனைவரும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டுடைய மொழி உரிமை எவ்வளவு முக்கியம், கல்வி உரிமை எவ்வளவு முக்கியம் என்பதை மக்களிடத்தில் எடுத்துக் கொண்டு போய் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த கல்வி உரிமை, நிதி உரிமை வருவதற்கு நம்முடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வருவதற்கு வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.